விஜய் கட்சி தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கும் போதே பொய்களை மட்டுமே வைத்து பிரச்சாரத்தை பண்ணுவதை பார்க்க முடியுது. பெரம்பூரில் என்னை தடுப்பதற்காகவே நடு ரோட்டில் குழியை தோண்டினாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னார். அதை நாமளே நேரடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த குழி என்பது முதல் நாளே மூடப்பட்டு விட்டது அப்படின்றத அம்பலப்படுத்துகிறோம். அடுத்து 3000 பேர் கேட்டோம், அனுமதி கொடுக்க மாட்டாங்க, திமுக ஒரு பாசிச நடவடிக்கையை பண்ணுதுன்றார். அந்த ஏரியா மக்களே சொல்கிறாங்க 3000 பேர் அங்கே நிற்க முடியாது அப்படின்றத நாம் அம்பலப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அதிகாரியே அந்த இடம் தெருமுனை கூட்டத்திற்குதான இடம் தான், அங்கே 100 பேர்லேருந்து 300 பேர் வரையும் தான் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லியே வகுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் தடை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தன் பங்குக்கு அம்பலப்படுத்துச்சு. இதனால் மாட்டிக்கிட்ட விஜய் 100 பேருக்கு மட்டும் அனுமதி கேட்டு தன்னுடைய மாவட்ட செயலரான சிவா மூலமாக எழுதிய கடிதத்தையுமே நாம் அம்பலப்படுத்தினோம். இப்படி தேர்தல் பிரச்சாரத்துடைய துவக்கமே பார்த்தீங்கன்னா பொய்களால் மட்டுமே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அந்த பொய் வில்லிவாக்கம் வரைக்கும் வந்திருக்கு. இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, தன்னை நம்பி வரக்கூடிய பொதுமக்கள் மீது தான் தேர்தலில் வெற்றி பெறணும் என்பதற்காக இவங்களே பாட்டில் எடுத்து வீசுறாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய மோசமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. தாவேகா சார்பாக பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதியில் அயனாவரம் அப்படின்ற பகுதியில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. இந்த பொதுக்கூட்டம் நடக்கும்போது நாஞ்சில் சம்பத் பேசும்போது தான் ஒரு பாட்டில்கள் என்பது அந்த பெண்கள் மீது வீசப்படுவதை பார்க்க முடியுது. அந்த பெண்கள் அந்த பாட்டில் துண்டுகள் எல்லாம் எடுத்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தமிழகத்தின் அரியாசனத்தில் இருக்கிற முதலமைச்சர் வீதி உலா வருகிறார். ஆனால் எங்கள் தலைவர் வீதி உலா வந்தால் வடபுறத்தில் இருக்கிற இந்தியா டுடே என்டிவி கூட உடனே மைக்கை பிடிக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா யாரு வீசினாங்க, எங்கிருந்து வீசினாங்க, எந்த பின்புலமும் தெரியல, காவல்துறையிட்ட ஒரு புகாரா கூட கொடுப்பதற்கு முன்பே இதை வீசினது ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி பழிய போடுறாரு. என்ன அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு? கண்ணாடி பாட்டில் விட்டு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு க ஸ்டாலின் சார் நிப்பாட்டுங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. இப்பயே எவ்வளவுதான் அடிப்பீங்க கேட்கிறேன். நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்ச தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. திருப்பி அடிச்ச தாங்க மாட்டீங்க. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். என்ன ஸ்டாலின் சார், கரூர் சம்பவத்திலிருந்து இப்போ வரைக்கும் எங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கீங்களா? எங்களுக்கும் பொறுமை இருக்கு, திருப்பி அடிச்சா நீங்க தாங்கவே மாட்டீங்க, அவங்கள கைது பண்ணலாட்டி நாங்க இங்கேயே உட்காருவோம், பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி துண்டுகளை காட்டி ஆதவ அர்ஜுனா பேசுவதை பார்க்க முடியுது. காவல்துறை இதுல என்ன நடந்தது என்று விசாரிப்பதற்கு முன்பே முதலமைச்சர் மீது ஒரு பழி போடுறாரா? இது மட்டும் இல்ல, அடுத்த நாடகம் என்ன பண்றாரு அப்படின்னா 30 நிமிடத்திலேயே சிசிடிவியை கொண்டு வந்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். காவல்துறை டெலிட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க கேட்டோம். எப்படிங்க இது சாத்தியம்? எங்கிருந்து பாட்டில் வீசினாங்க அப்படின்றதே யாருக்கும் தெரியாது. அது இரவு நேரம் வேற. அப்படி இருக்கும்போது சரியாக இந்த இடத்துல இருந்து தான் வீசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி அந்த இடத்துல இருந்து எப்படி போய் எடுத்தார் ஆதவ்? இவங்க 2 பேர் தான் குற்றவாளி அப்படின்றத சிசிடிவிலேருந்து எப்படி எடுத்தார் ஆதவ்? அப்போ குற்றவாளி இருக்கக்கூடிய இடம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, ஒரு லாட்ஜ் தான் அப்படின்னு சொல்லி அந்த லாட்ஜுக்குள்ள போயிட்டு அந்த 2 பேரை கையும் களமாக பிடித்து காவல்துறையிட ஒப்படைப்பதற்கான வேலையை பண்ணுவாங்களா? இல்லை தொடர்ச்சியாக மீட்டிங்கை கண்டினியூஸாக பேசுவாங்களா? யார் என்ன பண்ணுவாங்க? சாதாரண பொதுமக்களாக இருந்தால் கூட குற்றவாளி எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சால் உடனடியாக பிடித்து காவல்துறையிட்ட தான் ஒப்படைப்பாங்க. ஆனால் இந்த கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, சிசிடிவி காட்சியை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள், இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி காட்டிட்டு குற்றவாளியை பிடிக்காமல் தொடர்ச்சியாக பொதுக்கூட்ட மேடையில் பேசுவதை பார்க்க முடியுது. இது ஒரு பாயிண்டா? 2வது பாயிண்ட், இந்த பாட்டில வீசினாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை 2 பேரை கைது பண்றாங்க. இந்த 2 பேருமே தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு மீடியாவில் செய்தி வெளியாகுது. கைதான ஒருவருடைய அந்த போன்ல பார்த்தீங்கன்னா விஜயுடைய போட்டோ இருப்பதை பார்க்க முடியுது. அப்போ தாவேகா கட்சியினர் தான் கைதாகிறாங்க. காவல்துறை விசாரிச்சதுல அவங்க 2 பேரும் என்ன வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, நாங்கள் மது போதையில் இருந்தோம், கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், ஒருத்தர் பாட்டில் வீசிக்கிட்டோம், அப்படி வீசின பாட்டில் தெரியாதனமா பொதுக்கூட்ட மேடையில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த 2 பேர் வாக்குமூலம் கொடுத்ததாக காவல்துறை சொல்லுது. இதில் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? இதில் என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்குறீங்களா? இப்படி காவல்துறை இவங்க 2 பேரையும் கைது பண்ணி விசாரித்து வாக்குமூலம் வாங்குவதற்கு முன்பே
இதே வாக்குமூலத்தை சம்பவம் நடக்கும் போதே ஆதவ அர்ஜுனா மேடையில பேசுறாரு. அது எப்படி சாத்தியம்? சொல்லுவாங்கல்ல, என்னத்தமா சொல்லுவாங்க, அவங்க 2 பேரும் தண்ணி அடிச்சு விளையாண்டாங்க, விளையாடும் போது பாத்திரம் சும்மா தூக்கி போட்டாங்க, அதனால கீழே விழுந்துச்சு. ஏன்? எப்படிங்க ஆதவ அர்ஜுனாவுடைய ஸ்டேட்மெண்ட்டும் குற்றவாளியுடைய ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு? அப்ப இவரே இந்த 2 பேரை செட் பண்ணி லாட்ஜில் இருந்துக்கிட்டு பொதுமக்கள் மேல பாட்டில வீசு, போலீஸ் பிடிச்சா இப்படியான விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா? எப்படி இவங்க 2 பேருடைய வாக்குமூலம் ஆதவ அர்ஜுனாவுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிச்சு? இதுக்கு ஆதவ அர்ஜுனாட்ட பதில் இருக்கா? இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, இதுக்கு இவரே விளக்கம் கொடுக்கிறாரு. அவங்க அப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போன் அடிச்சிருப்பாரு, இங்க இருக்கிற ஆபீசருக்கு அடிச்சு, ஆபீசர் நான் தான் அமிச்சேன், ஏன்னா இந்த ஆதவ அர்ஜுனா ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் சாருக்கு மேல கொஞ்சம் நம்ம பண்ற எல்லா உண்மையை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு, அவர் கொஞ்சம் மிரட்டுவோம். மு க ஸ்டாலின் சார் இந்த ஆபீசருக்கு அடிச்சிருப்பாரு. ஆபீசர் ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் விஜய்க்கும் மேல. நல்லா கவனிங்க என்ன சொல்றாப்ல, விஜய் சாருக்கு மேல விஜய்க்கும் மேல. விஜய் ரசிகர்கள் இதை புரிஞ்சுக்கிறணும். ஆதவ அர்ஜுனோடைய பிளான் என்ன? அவர் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக விஜயை பயன்படுத்தி கொள்கிறார் அப்படின்றது புரியுதா? யாராவது தன் தலைவரை விட தான் பெரியவர் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆதவ அர்ஜுனா சொல்றாரு பாருங்க, நான் விஜய்க்கும் மேல அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்லிக்கிட்டு என்ன சொல்றாரு, இவர் நாங்க பண்ணது எல்லாத்தையும் உடைச்சு உண்மையை பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அதனால இவரை நாங்க மிரட்டி பார்க்குறோம், அதனால இந்த 2 பேரை நான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட முதலமைச்சர் வந்து ஃபோன் பண்ணி பேசினதாக இவரே சொல்லிக்கிறார். இதில் லாஜிக் இருக்கு. அதாவது எவ்வளோ முட்டாள்தனமான மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு பாருங்க. கொஞ்சம் கூட யோசிப்பது கிடையாது. இவர் இதில் அதுக்கான காரணத்தை சொல்றாரு. இவர் வந்து பார்த்து பயப்படுறாங்களா? அப்படி பயமா இருந்தா உங்க மகன் இந்த தொகுதிக்கு அனுப்பி வைங்க, ஏன் வந்து சேஃபான தொகுதியில் போய் நிற்க வைக்கிறீங்க? இந்த தொகுதிக்கு வந்து தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா என்னை எதிர்த்து நிற்க வச்சு ஜெயிக்க பார்க்க, அப்போ உங்களுக்கு தில்லு இருக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன மிரட்டுறதா இருந்தா, தைரியம் இருந்தா திரு மு க ஸ்டாலின் சார் அவர்களே, உங்க பையனை தைரியம் தான் எலெக்ஷன் இங்க நிக்க வச்சிருக்கணும். ஏன் நீங்க போய் சேப்பாக்கத்தில் நிற்க வேண்டியதானே? துறை முதலமைச்சர் அங்கேதான் நின்று ஜெயிச்சாரு 2021. இந்த முறையும் அங்கதான் நிப்பாருன்னு தெரியும்ல. நீங்க தைரியமான ஆளாக இருந்தா விஜய் கிட்ட எனக்கு வெள்ளி வாக்கம்லாம் வேணாம், நான் சேப்பாக்கத்தில் தான் போய் நிற்பேன், நானா உதயநிதியா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் அறிவிக்கல? சரி, உதயநிதி அவர்களை விட்டுருங்க, முதலமைச்சர் தொகுதி குளத்தூர் தான் அப்படின்றது தெரியுமா தெரியாதா? ஆதவ அர்ஜுனா விஜய்க்கும் மேல அப்படின்றீங்கல்ல, உங்க விஜய் தான் குளத்தூர்ல நிக்கல, நீங்களாவது குளத்தூர்ல தாங்க நிற்பேன், எனக்கு குளத்தூர் தொகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்களாவது கேட்டு வாங்கிட்டு இருக்க வேண்டியதானே? உங்களை யார் தடுத்தா? நீங்க தான் விஜய்க்கு மேலேயாச்சே, கேட்ட தொகுதியை நீங்களே வாங்கியிருக்கலாமே, ஏன் அப்போ வில்லிவாக்கத்தை தேர்வு பண்ணீங்க? அப்போ தைரியத்தை பற்றி, துணிச்சலை பற்றி பேசுவதற்கெல்லாம் ஆதவ அர்ஜுனாவுக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்கா? அப்போ தன்னை நம்பி வந்த மக்கள் மீது பாட்டில் எடுத்து வீசக்கூடிய செட்டப் நாடகத்தை அந்த தாவேகா பண்ணியிருக்கிறது தெரியுதா இல்லையா? இதில் ஒரு போய் மருத்துவமனையில் போய் பார்க்குறாரு, அந்த அம்மாவை விசாரிக்கிறாரு, உடனே வெளியே வந்துட்டு அப்பவும் முதலமைச்சர் மீது பலியை போடுறாரு. கரூர் சம்பவத்தை போல இப்படி பண்ண பார்த்தீங்களா? உங்கள் போலீஸ் பொய்யான விஷயத்தை ஏதாவது பண்ணாங்கன்னா நாங்கள் சும்மா விட மாட்டோம், நாங்கள் சொன்னதுதான் எஃப்ஐஆரில் இருக்கணும். எப்படி பாருங்க ஆர்டர் போடுறத. கரூரில் அந்த கரூருடைய மாவட்ட செயலாளர் மதியலனுடைய மனைவி என்னங்க சொன்னாங்க? செந்தில் பாலாஜி ஆட்கள் வந்து மிளகாய் பொடியை வீசினாங்க, இடிச்சு தள்ளினாங்க, கண்ட இடத்துல எங்களை வந்து இது பண்ணாங்க, பாலியல் சீண்டல் பண்ணாங்க, சாக்கடைக்குள்ள தள்ளி விட்டாங்க, கழுத்து மேலே ஏறி நின்னாங்க, இப்படியான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு இதே போலவே பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவ குற்றச்சாட்டெல்லாம் எஃப்ஐஆரில் ஏற்றணுமா? இல்லைன்னா இவர் போய் உண்ணாவிரதம் இருப்பாராம். எவ்வளோ பெரிய கேடுகட்டம் தானே பாருங்க. நாங்கள் சொல்லியிருக்கோம், நாங்கள் என்ன புகார் கொடுத்தோமோ அந்த புகார்ல என்ன இருக்கோ அதை எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணணும். காவல்துறை சரியா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சா அதுல நியாயம் இருக்கு. நான் சொல்றதை நீ எழுதணும் அப்படின்னு சொல்வதற்கு நீங்க யாரு? டிஜிபியா, இல்ல தலைமைச் செயலாளரா, இல்ல முதலமைச்சரா? எப்படி நீங்க அந்த அதிகாரத்தை உங்க கையில் எடுத்துக்கிட்டீங்க? இந்த காவல்துறை இப்ப யார் கட்டுப்பாட்டுல இருக்கு?
தேர்தல் ஆணையம் தான் காவல்துறையை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ காவல்துறை ஏதாவது தவறு பண்ணா அதை தேர்தல் ஆணையத்தின் மீது தான் பழி போடணுமே தவிர இப்பவும் முதலமைச்சர் மீது பழி போடுவதற்கான காரணம் என்ன? அப்போ எதையும் தெரியாம அந்த ஆதவர்ஜுனா பண்றாரு நினைக்கிறீங்களா? எல்லாம் தெரிஞ்சு வேண்டுமென்றே ஏதாவது ஒரு சம்பவத்தை நடத்தி முதலமைச்சர் மீது பழி போடணும் என்பதற்காகவே தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது முதல் விஷயம் கிடையாது. இந்த விஷயத்தை பார்க்கும்போது கரூர்ல இவங்க திட்டமிட்டு 41 பேரை பலி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா? கரூருடைய டிஎஸ்பி இதுக்கு மேல வண்டியை நகர்த்தாதீங்கன்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது, நாங்க பாயிண்ட்டுக்கு தான் போவோம்னு சொன்னவர் தான் இந்த ஆதவர்ஜுனா. அப்ப திட்டமிட்டு 41 பேரை எப்படி பலி கொடுத்தார்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்திலே பாட்டிலால் அடிச்சு கொலை பண்ண பார்த்துருக்கிறாங்க. ஆதவர்ஜுனாவை போலீஸ் கைது பண்ணி விசாரிக்கணும். அந்த 2 பேருக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்றத நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன். இது முதல் விஷயம் கிடையாதுங்க. ஏற்கனவே வில்லிவாக்கம் தொகுதிக்கு விஜய் பிரச்சாரம் பண்ண வரும்போது அதை ரத்து பண்றாங்க. கேட்டா என்ன சொன்னாங்க? கொளத்தூர்லயே கரூரை போல ஒரு சம்பவத்தை நடத்த பார்த்தா ஸ்டாலின் அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சாங்க. எப்படி கரூர்ல மட்டும் எப்படி நடந்துச்சு, நாமக்கல்ல நடக்கலையே அப்படின்னு சொன்ன அதே பாணியை இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பெரம்பூர்ல ஒன்றும் நடக்கலையே, அது எப்படி கொளத்தூர்ல மட்டும் நடக்குது அப்படின்றாரு இந்த ஆதவர்ஜுனா. அப்போ யாரெல்லாம் முக்கியஸ்தர்கள் திமுகவில் இருக்கிறார்களோ அந்த தொகுதிக்கு போகும்போதெல்லாம் ஒரு ஸ்டாம்பேடை உருவாக்கி ஒரு துயர சம்பவத்தை உருவாக்கி அதன் மூலமாக திமுக மீது பழியை போடுவதற்கு இவங்க முயற்சி பண்றாங்க அப்படின்றது தெரியுதா இல்லையா? கொளத்தூர்ல போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னா தேர்தல் ஆணையத்தை போய் சந்திச்சு தேர்தல் ஆணைய அதிகாரிகளே இந்த அதிகாரியை மாத்துங்க, இவர் போலீஸ் சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையாவது ஒரு கடிதத்தையாவது நீங்க கொடுத்தீங்களா? நீங்க அண்ணாமலை கரூருடைய எஸ்பியை மாத்துங்கன்றார்ல, மாத்துனாங்களா இல்லையா? அதே போல குளத்தூர்ல இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியை மாத்துங்கன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் மாத்துவாங்க இல்லைங்க. தேர்தல் ஆணைய கண்ட்ரோல்ல தானே போலீஸ் இருக்கு, டிரான்ஸ்பர் எல்லாமே அவங்க தானே பண்றாங்க. ஆனா தேர்தல் ஆணையத்திட்டு போய் இந்த குற்றச்சாட்டை வைக்க மாட்டாங்க. போலீஸை மாத்துங்க அப்படின்னு சொல்லி எந்த குற்றச்சாட்டை வைப்பதில்லை. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் மீது பழி போடுறது எப்படி? பெரம்பூர்ல காவல்துறை சிறப்பா செயல்படுறாங்களா, அவங்க தேர்தல் ஆணையத்துடைய போலீஸா, கொளத்தூர் வந்தா மட்டும் அந்த போலீஸ் வந்து ஸ்டாலினோட போலீஸா? அது எப்படிங்க சாத்தியம்? அப்ப எந்த அளவுக்கு முதலமைச்சர் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவங்க பேசுறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிற முடியுதா? இதை கண்டிக்கிறேன்னு விஜய் கட்சி சார்பாக ஒரு அறிக்கை வெளியாது புஷ்டி ஆனந்த் வெளியிடுறாரு. ஆதவர்ஜுனா சொல்றாருல, திமுக மீது தான் இந்த குற்றச்சாட்டு, ஸ்டாலின் தான் அதை பண்ணது அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமான வெளியான அறிக்கையில திமுக என்றோ ஸ்டாலின் என்றோ ஒரு வார்த்தை கூட இல்லை. ஏன் இல்லை? ஏன் நீங்க ஆதவர்ஜுனா நம்பலையா? ஆதவர்ஜுனா சொன்னதை போல ஏன் அறிக்கையில நீங்க சொல்லலை? அப்போ எழுத்துப்பூர்வமான அறிக்கையில ஸ்டாலின் மீதோ திமுக மீதோ பலி போட்டா அது எவிடன்ஸா மாறிடும், நாளைக்கு நம்மளை நோக்கி கேள்வி கேட்டுருவாங்க, நம்மளுக்கு மீது புகார் கொடுத்துருவாங்கன்னு பயந்துக்கிட்டு வெறுமன மேடை பேச்சில் மட்டும் முதல்வர் ஸ்டாலின் மீது பழியை போட்டுட்டு எழுத்துப்பூர்வமாக வரும்போது இந்த நாடகத்தை எப்படி மாத்துறாங்க பாருங்க. இந்த கடிதமே இந்த அறிக்கையே விஜயை மாட்டி விடுதா இல்லையா? இந்த ஆதவர்ஜுனா எவ்வளவு பெரிய பொய்யன் அப்படின்றதுக்கு இன்னொரு ஆதாரமும் இருக்கு. இவர் பேசும்போதே ஆஸ்கார் நாயகனை மிஞ்சக்கூடிய அளவுக்கு கண்ணீரை வடிக்கிறார். எதுக்கு அப்படின்னா, அப்பொழுதுதான் அம்பேத்கரை படிச்சேன். ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும்? சாதியினால் என்னுடைய அம்மா தற்கொலை செய்யப்பட்டார். அப்பொழுதுதான் அம்பேத்கரை உள்வாங்கினேன். இவருடைய அம்மா இவர் கண்ணு முன்னாடியே சாதி கொடுமையில இறந்து போயிட்டாங்க. அதன் பின்புதான் நான் அம்பேத்கரை படித்தேன், சமூகத்தை படித்தேன், படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்றாருல. இவங்களுடைய அம்மா சாதி பிரச்சனையாலலாம் இறக்கலைங்க. இவங்களுடைய பெரியம்மாவோ சித்தியான்னு தெரியல, அவங்க பேட்டி கொடுக்குறாங்க கலாட்டா அப்படின்ற ஊடகத்திற்கு. அதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அம்மாவை வந்து கட்டி கொடுத்த இடம் வந்து மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், ஆனால் மாமியார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, டிவி போடக்கூடாது, ரேடியோ போடக்கூடாது, மாமியார் கிட்டக்கிட்டு நடந்து போனால் கூட எந்திரிச்சு நிற்கணும், தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல போய் எடுத்துகிட்டு வந்து தான் அந்த தண்ணியை நிரப்பி அதை தான் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இப்படியான நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அடிக்கடி அவங்க வீட்டில் சண்டை வந்து என் வீட்டுக்கு கோச்சிட்டு வந்துடுவா, அப்பா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிடுவா. நான் அந்த ஏரியாவிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆனோடனே அவன் மனசில் என்ன இருக்குன்றத சொல்வதற்கு ஆள் இல்லாமல் மிளகா செடிக்கு அடிக்கக்கூடிய மருந்து எடுத்து குடிச்சு இறந்து போயிட்டா அப்படின்றது தான் ஆதவர்ஜுனாவுடைய பெரியம்மாவோ சித்தியோ சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சாதிக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? கணவன் கொடுமையே இல்லை, மாமியார் தான் ஸ்ட்ரிக்ட்டு, இவங்க அம்மாவுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கலாம். அப்போ மாமியார் டார்ச்சரால் இறந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம். ஆனால் சாதி கொடுமையால் கண் முன்னாடியே இறந்தாங்களாம், அதனால் இவர் அம்பேத்கரை படித்தாராம்.
எதற்காக இவ்வளவு பொய்களை பேச வேணும்? அண்ணாமலை எப்படி தன்னுடைய அப்பாவுக்கு உடம்புள்ளன்னு பொய் சொன்னாரோ அதே பாணியான பொய்யா தானங்க இது இருக்கு. அப்போ இவங்களுடைய நோக்கம் மிக தெளிவாக இருக்கு. இவங்க பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய அஜெண்டா என்பது தேர்தலில் எப்படியாவது திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்ற அந்த பாஜகவுடைய அஜெண்டா தான். இன்னைக்கு பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சர் அத்வாலேவே என்ன சொல்றாரு, எங்களுக்கு ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்கலன்னா விஜய் கட்சிகிட்ட இருந்து நாங்கள் ஆதரவு வாங்கிடுவோம். அதுக்கு விஜய் கட்சி ஜெயிக்கணுமே, விஜயே ஜெயிக்க மாட்டாரு. அந்த நம்பிக்கை இல்லாதனால தான் அவரே 2 தொகுதியில் போய் நிற்கிறாரு. அப்போ விஜயே ஜெயிக்காத போது எப்படி நீங்கள் ஆதரவு வாங்குவீங்க? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக என்ன தெரியுதுன்னா, விஜய் ஒருவேளை வெற்றி பெற்றால் எங்கள் பக்கம் அவர் வந்து விடுவார் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை தானே அதை பார்க்க முடியுது. இப்போ போகிற இடங்களை எல்லாம் இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்கி சம்பந்தப்பட்ட வேட்பாளர்கள் மீது பழியை போட்டு, முதலமைச்சர் மீது பழியை போட்டு தங்களுடைய தொண்டர்கள் உயிரை இவங்க பணைய வைக்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிற முடியுதா? இவங்க தொண்டர்கள்கிட்டையும் இவங்களை நம்பி போகக்கூடிய மக்கள்கிட்டையும் நான் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்க விரும்புகிறேன். தயவு செய்து முக்கியமான வேட்பாளர்கள் தொகுதிக்குள்ள விஜயோ மற்றவர்களோ கூட்டம் போட்டாங்கன்னா போகாதீங்க. போனீங்கன்னா உங்களுடைய உயிர்களை இவங்க பலி கொடுக்க தயங்க மாட்டாங்க. இதே தான் கரூரில் நடந்துச்சு, இன்னைக்கு வெள்ளிவாக்கத்தில் நடந்திருக்கு. இனி அடுத்த தொகுதியில் இவங்க குறி வைப்பதற்குள்ள உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆதவ் அர்ஜுனாவை போலீஸ் கைது பண்ணி அந்த கைதான 2 பேருக்கும் இவருக்கும் உள்ள தொடர்பை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தணும் அப்படின்றதான் இன்னைக்கு எல்லோரும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கு. நன்றி.